Hello everyone, I am Parthiban, welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 14/3/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது நீட் யூஜி 2025க்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே போல் கரெக்ஷன் விண்டோவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சா, அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக நீட் அட்மிட் கார்டு, அதாவது ஹால் டிக்கெட்டை பற்றின தகவல், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025னுடைய கடைசி நாள், அதாவது மார்ச் 2026 உங்களுக்கான கவுன்சிலிங் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட்ஸையும் நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனை பற்றிய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது நீட் அட்மிட் கார்டு அப்படிங்கிறது எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1 அதாவது உழைப்பாளர் தினத்தன்னைக்கு உங்களுக்கு நீட் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதற்கு முன்பாக உங்களுக்கு ஏப்ரல் 26, 2025 அன்றைக்கி எக்ஸாமினேஷன் சிட்டி, நீங்கள் 3 சென்டர் செலக்ட் பண்ணியிருப்பீங்க, 3 சிட்டி செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு எந்த சிட்டி அலாட்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளலாம். அது தெரிஞ்சிருச்சுனால உங்களுடைய அப்ளிகேஷன் 200% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அக்செப்ட் ஆகிடுச்சு. அடுத்தது மே 1 உங்களுடைய அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மே 4 2025 சண்டே நீட் எக்ஸாமுக்கு நம்ம டைரெக்டாக போயிட வேண்டியது தான். ஓகே, இப்போது அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் 99% எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிடுவாங்க, எந்த விதமான ரிஜெக்ஷனும் இருக்காது. ரிமைனிங் இருக்கிற 1% ரிஜெக்ட் ஆகுமா சார் அப்படின்னா அவங்களுக்கும் ரிஜெக்ட் ஆகாது. பயப்பட வேண்டாம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் முழு மூச்சுடன் மாணவர்களை தேர்வுக்கு தயார்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள். அந்த 1% கேண்டிடேட் பயப்பட வேண்டாம். அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஏதாவது குறைகள் இருக்குது, உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணும்போது ஏதாவது சிறு தவறுகள் ஏதாவது இருக்குதுன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு மெயில் போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் மெயிலை செக் பண்ணிட்டு இருங்க. இந்த மெயிலை செக் பண்ணுற ஒர்க்கையும் பேரண்ட்ஸோ இல்லை ஸ்டூடெண்ட்டோட பிரதர் சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க இண்டிவிஜுவலாக. ஏன்னா 1% கேண்டிடேட்டுக்காக தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷனோ இல்லைன்னா பப்ளிக்காக தெரியப்படுத்துறதுக்கு பதிலாக இண்டிவிஜுவலாக அந்த கேண்டிடேட்டுக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. மெசேஜ் கூட பண்ணலாம். ஏன்னா ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வாங்கியிருக்காங்க, 3 மொபைல் நம்பர் வாங்கியிருக்காங்க, 2 மெயில் ஐடி வாங்கியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்போவுமே ஒரு நாளைக்கு ஒரு முறையாகும். ஓகேங்களா? நீங்கள் அதை பார்த்துருங்க. ஓகே, இப்போது ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சாம்பிள் ஹால் டிக்கெட் 2024 உங்களுக்கு வந்த ஒரு ஹால் டிக்கெட்டை எடுத்து அதில் என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உங்களுடைய அட்மிட் கார்டில் ரோல் நம்பர் இருக்கும், கேண்டிடேட் நேம் இருக்கும், ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு இருக்கும், கேட்டகரி இப்போ நீங்கள் ஜென்ரல்னு போட்டிருந்தீங்கன்னா ஜென்ரல்னு இருக்கும், ஓபிசி என்சிஎல்னு போட்டிங்கன்னா ஓபிசி என்சிஎல்னு இருக்கும், பிடபிள்யூடி கேண்டிடேட்னு போட்டிங்கன்னா பிடபிள்யூடின்னு இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, நீங்கள் எந்த ஸ்டேட்டோ
தமிழ்நாடா, ஆந்திராவா, கர்நாடகாவா, கேரளாவா அது இருக்கும். அப்புறம் ஸ்க்ரைபுக்கு நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு வரும், இல்லைன்னா நாட் அப்ளிகபிள்னு வரும். ஓகேங்களா. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே ஸ்கேன் ஆகிருக்கும். அதன் பிறகு மீடியம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் இங்கிலீஷ் போட்டிங்களா, ஹிந்தி போட்டிங்களா, தமிழ் போட்டிங்களா அது இருக்கும். இது எல்லாமே ரிப்பீட்டர்ஸுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இந்த தகவல் மிகவும் உபயோகமாக இருக்கும். அதனால் இதை பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2024 டேட் போட்டிருக்காங்க. இதை அப்போ மாற்றிக்கலாம். இந்த இடத்துல எந்த டேட் இருக்கும்? 4th மே 4/5/2025. இதில் உங்களுக்கு இந்த டைமிங் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு 10 o'clock போட்டிருப்பாங்க. ஷிஃப்ட்டாக தான் பேட்சாக உங்களை வந்து ஃப்ரிஸ்கிங் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே நீங்கள் அங்கே போயிருக்கணும். கேட் க்ளோசிங் டைம் அப்படிங்கிறது 1:30 PM. டைமிங் ஆஃப் த டெஸ்ட் வந்து 2 o'clockலேருந்து இங்கே 5:20ங்கிறத வந்து 5 o'clockன்னு மாற்றிடுங்க. ஏன்னா இந்த வருஷம் 200 minutes இல்லை, 180 minutes. அதே போல் 200 questions இல்லை, 180 questions. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சென்டர் கோடு அதுவும் டைப் ஆகிருக்கும். டெஸ்ட் சென்டர் நேம் இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எந்த ஸ்கூல், அட்ரஸ்ஸு இதெல்லாம் அதில் வந்திருக்கும். டெஸ்ட் சென்டர் நேமில் கோயம்புத்தூர்னு போட்டுட்டு அதில் உங்களுக்கு அந்த காலேஜினுடைய பெயரோ, கல்லூரியினுடைய பெயரோ அல்லது பள்ளியினுடைய பெயரோ அதில் இருக்கும். கீழே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேஷ் ஐ டேஷ்ன்னு இருக்குது இல்லையா, அந்த இடத்துல உங்களுடைய பேர். அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம சேனலோட பேரை போட்டிருக்கிறோம். ரெசிடென்ஸ் ஆஃப் எந்த ஊரில் எங்கே வசிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு டிக்ளரேஷன் மாதிரி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேண்டிடேட் ஃபோட்டோ மேலே நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே ஒன்று ஒட்டணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் டைமில் நீங்கள் நீட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அதே போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவையும் தான் எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இடது கை விரல் ரேகை, கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இடது கை பெருவிரல் ரேகை இங்கே வைக்கணும். அடுத்தது கேண்டிடேட் சிக்னேச்சர், இது வந்து தேர்வு அறையில். இது எல்லாமே தேர்வுக்கு முதல் நாள், இன்னொரு டைம் சொல்லிடுறேன், இப்போதைக்கு இதை தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே டிக்ளரேஷன் இருக்குது, அதையும் ஒரு டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து உங்களுடைய அட்மிட் கார்டினுடைய முதல் பக்கம். இரண்டாவது பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது பக்கம் இதுதான், இது இந்த பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு போகணும். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போவே நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுனதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் ஒரு 10 காப்பி போட்டுக்குங்க, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவில் ஒரு 4 காப்பி போட்டுக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் போடணும், அது வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவார், அதுவும் தேர்வு அறையில் தான். அடுத்தது இந்த இடத்துல டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா தேர்வு நடக்கக்கூடிய நாள் 4/5/2025. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் டைப் ஆகிருக்கும், கேண்டிடேட் நேம் இருக்கும், டைமிங் பார்த்தீங்கன்னா 2 to 5 PM. அப்ளிகேஷன் நம்பர் இங்கே டைப் ஆகிருக்கும், ஃபாதர்ஸ் நேமும் இதில் டைப் ஆகிருக்கும். ஓகேங்களா. அடுத்தது சிக்னேச்சர் ஆஃப் தி இன்விஜிலேட்டர், தேர்வு அறையில் அவர் சைன் பண்ணணும். கேண்டிடேட் சிக்னேச்சர் டு பி சைன்டு இன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன், தேர்வு அறையில் நீங்கள் வந்து கையெழுத்து போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாவது பக்கத்தில் என்னவெல்லாம் நீங்கள் கொண்டு போகணும், அடுத்தது என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதெல்லாமே இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. தேர்வு வரைக்கும் எத்தனை மணிக்குள்ளே நீங்கள் உள்ளே போகணும், ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு போகணும், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். தேர்வு வரைக்கு காலதாமதமாக வரக்கூடாது, 1:30க்கு பிறகு வரக்கூடாது. அதுக்கப்புறம் ஆதார் கார்டு கொண்டு போகணும். ஆதார் கார்டு இல்லாதவங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஆதார், ஓட்டர் ஐடி, 12th கிளாஸ் போர்டு அட்மிட் கார்டு, கிளாஸ்
12th கிளாஸ் போர்டு அட்மிட் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட்டு, அப்புறம் ஒரிஜினல் ஐடென்டிட்டி கார்டு இதெல்லாம் தேர்வறைக்கு ப்ரூஃபாக கொண்டு போகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஆதார் கார்டையே எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இந்த பேஜையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பொறுமையாக படிச்சுக்குங்க. 2024 இப்படி தான் இருந்துச்சு, இதில் எந்த மாற்றமும் இருக்காது. 2025 ஏதாவது மாற்றம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதை தெளிவாக உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். இதை வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன், டெலகிராம் பேஜ்லேயும் போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் அங்கேயும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இது ஆல்ரெடி ரிப்பீட்டர்ஸ் கிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் எழுதுகிறவங்களுக்கு இந்த தகவல்கள் உபயோகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்த 3 பேஜ் இல்லைன்னா ஒரு சிலருக்கு 4 பேஜ் கூட வரலாம். இந்த 4 பேஜையும் நீங்கள் என்ன பண்ணணும், பிரிண்ட் அவுட் எடுத்து எடுக்கும்போதே ஒரு 3 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பிரிண்ட் அவுட்டை எக்ஸாம் சென்டர்லேயே உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. இன்னொன்று சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கோங்க. இன்னமும் 2 சீட்டை அதாவது 2 அட்மிட் கார்டை ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு பத்திரமா பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்லேயே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் என்னவெல்லாம் கொண்டு போகணும். பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் டாக்குமெண்ட்டு, அது என்னென்ன ரிலேட்டட் டாக்குமெண்ட்டு, ஹால் டிக்கெட்டு, ஃபோட்டோகிராஃபை பேஸ்ட் பண்ணியிருக்கணும். ஒரிஜினல் வேலிட் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, இது தொடர்பான ப்ரூஃபு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ டு பி பேஸ்டட் ஓவர் த அட்டண்டன்ஸ் சீட்டு. கூடுதலாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். ஒன்று ஹால் டிக்கெட்டில் ஒட்டிகிட்டு போகணும். பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு எடுத்துகிட்டு போகணும். பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு அப்பெண்டிக்ஸ் 11 கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரியில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நோ அதர் ஐட்டம் டு பி பர்மிட்டட் இன்சைடு த எக்ஸாமினேஷன் ஹால். பேனா, பென்சில், ஸ்கேலு, ரப்பர், அப்புறம் அதான் எரேசர், அப்புறம் எலக்ட்ரானிக் டிவைஸு, கால்குலேட்டரு இதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. பேனா உங்களுக்கு பால் பாயிண்ட் பேனா எக்ஸாமினேஷன் ஹால்லையே கொடுப்பாங்க. எ பென் வில் பி ப்ரொவைடட் பை த NTA in the examination room. Used pens after the conclusion of the examination to be carried by the candidate. அதை தேர்வு முடிஞ்சோடனே அதை நீங்கள் எக்ஸாம் ஹால்லேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பெண்ணை. அடுத்தது கேண்டிடேட் வில் நாட் பி அலோட் டு கேரி த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ், என்னவெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எனி ஸ்டேஷனரி, ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒயிட் ஷீட்டோ இல்லை டெக்ஸ்டுவல் மெட்டீரியலோ படிச்சுட்டு மறந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. பிட் ஆஃப் பேப்பர், ஜாமெட்ரி பாக்ஸ், பென்சில் பாக்ஸு, பிளாஸ்டிக் பவுச்சு, கால்குலேட்டர், பென்னு, ஸ்கேலு, ரைட்டிங் பேடு, பென் ட்ரைவு, இரேசர், கால்குலேட்டர், லாக் டேபிள், எலக்ட்ரானிக் பென், ஸ்கேனர் இது எதுவுமே எடுத்து செல்ல அனுமதி இல்லை. எனி கம்யூனிகேஷன் டிவைஸ், மொபைல் ஃபோனோ, ப்ளூடூத்து, இயர்ஃபோனு, மைக்ரோஃபோனு, பேஜர், ஹெல்த் பேண்டு இது எதுவும் கொண்டு போகக்கூடாது. அதே போல் அதர் ஐட்டம்ஸ் லைக் பர்ஸு, காகுல்ஸு, ஹேண்ட்பேக்கு, பெல்ட்டு, கேப்பு இது எதுவும் கொண்டு போகக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கிட்டலாம். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல் டிக்கெட் ரிலீஸ் பண்ணோன்னே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்ன, எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போகணும், ட்ரெஸ் கோட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம மே 1 வாக்கில் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். அப்புறம் வாட்ச் கொண்டு போகக்கூடாது, ரிஸ்ட் வாட்ச்சு, கேமரா இது எதுவும் கொண்டு போகக்கூடாது. எனி மெட்டீரியல் ஐட்டம், எனி ஈட்டபிள் ஐட்டம் ஓப்பன்டு ஆர் பேக்கடு எதுவுமே கொண்டு போகக்கூடாது. எனி அதர் ஐட்டம் could be used unfair means hiding communication devices like camera, bluetooth device இதெல்லாம் எடுத்துகிட்டு போவது தடை செய்யப்பட்டுள்ளது. வேறு எதையுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நான் adherence to the above would be considered as a case of unfair means டயபெட்டிக் கேண்டிடேட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு நீங்கள் நீட் அப்ளிகேஷன் போடும்போதே அதுக்கான பர்மிஷன் வாங்கியிருக்கணும். கேண்டிடேட் ஆர் நாட் அலவுட் டு யூஸ் த ஒயிட் கரெக்ஷன் ஃப்ளூயிடு, அதாவது ஒயிட்னர் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு OMR சீட்டில் டச் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. ஓகேங்களா? கேண்டிடேட் சுட் சிட் இந்த அலாட்டட் சீட் ஒன்லி, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் மட்டுமே அமர வேண்டும். இதெல்லாம் தான் ஆல் டிக்கெட்டில்
உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகள். அடுத்தது, இப்போ உங்களுடைய நீட் அப்ளிகேஷனை பற்றி நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்குது. அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. 99% வந்து அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆகாது. ஒருவேளை நீங்கள் ஏதாவது என்க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் மெயிலோ இல்லை இண்டிவிஜுவல் எஸ்எம்எஸோ வரலாம். அதற்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய மெயிலையும் உங்களுடைய மொபைல் ஃபோனையும் ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது செக் பண்ணிடுங்க. அதை பற்றின எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் நம்ம SAPVS யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? மேலும் நீட் யூஜி 2025க்கு நம்ம வந்து கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய மாணவர்கள் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொண்டு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நீட் யூஜி 2025 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸும் ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் 35 டெஸ்ட்டுன்னு நம்ம போட்டிருக்கிறோம். ஆனால் இப்போவே 38 டெஸ்ட்டுக்கு மேலே போயிட்டுருக்குது. இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் இருக்குது. அதிகபட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுறதுக்கு தயாராக இருக்கிற பட்சத்தில் நம்மளால் எவ்வளோ கொஸ்டின் பேப்பர்ஸை ஷேர் பண்ண முடியுமோ, கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன், OMR ஷீட், இது எல்லாத்தையுமே ஆன்லைனில் தேவைப்பட்டாலும் ஆஃப்லைனில் தேவைப்பட்டாலும் நம்ம வந்து சென்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். விருப்பம் இருக்கிற மாணவர்கள் இந்த ஆன்லைன் அல்லது ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய கூடுதல் நேரத்தை அதிகமான டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதற்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees. விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல், இல்லைன்னா உங்களுடைய கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் நீங்கள் தேர்வு எழுதி பார்த்துக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.